டெஸ்ட் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக விராட் கோலி தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக கிரிக்கெட் விமர்சகர் சிட்டி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக விராட் கோலி பதிவிட்டிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் சார். உண்மையா வருத்தமா இருக்கு மேம். இந்த நியூஸ் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சோம். ஆக்சுவலா ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு, உங்களுக்கு தெரியும், டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. இது திரும்ப அப்படியே நடத்துமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எகைன் அதை விராட் கோலி பண்ணிட்டாருன்றது. பட் இது தேவையும் இல்லை. இப்போ இந்தியன் கிரிக்கெட்டுக்கு தேவையே கிடையாது. அது ஏன் திரும்ப விராட் கோலி இல்லைன்னு தெரியல. விராட் கோலியோட தேவை கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு தேவை. இந்த மாதிரி கண்டிப்பா. பட் இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலையா தான் நான் பாக்குறேன், ஒரு காரணமா பாக்குறேன். உண்மையிலே வந்து விராட் கோலி மாதிரி ஒரு லட்சம் வந்து யோசிச்சு பாருங்களேன். அரௌண்ட் ஒரு 10,000 ரன் கிட்ட வச்சிருக்கிறாரு டெஸ்ட்ல. ஒரு 123 மேட்சஸ், இவ்வளவு ரெக்கார்ட்ஸ், 30 செஞ்சுரிஸ். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்ல யாரால வந்து திரும்ப வந்து இந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ண முடியும்னு தெரியல. இப்போ வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்னா நம்ம பார்த்துட்டு இருக்கு விராட் கோலின்ற ஒரு லெஜண்ட் ஆடிட்டு இருக்கனால தான் நம்ம ஜாலியா பார்த்துட்டு இருக்கோம். பட் விராட் போனதுக்கு அப்புறம் அந்த நம்பர் 3ல யார் வர போறா, அந்த இந்தியன் கிரிக்கெட் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுலாம் தேவை. என்னதான் நம்ம வந்து இந்தியன் பிச்சில் இப்படி ஆடிட்டு இருந்தாலும் அவே போறப்ப எப்படி ஆடுறோம்னு ஒன்று இருக்கு. அதுலலாம் ஃபாதரா தான் இருந்திருக்காரு விராட் கோலி எல்லா கண்ட்ரிக்குமே. ஸோ அவர் இல்லாத பெரிய பிரேக்கிங்கா தான் நான் பார்த்தேன். கிரிக்கெட் ஃபேனாகவும் சரி, விமர்சகராக இருந்தாலும் சரி, விராட் கோலியோட இந்த டிசிஷன்ஸ் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க ஃபேக்ட் எல்லாருக்குமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு டிசிஷனா தான் இருக்கும். ஒயிட் பால்ல கில்லியா இருக்காரு, ரெட் பால்ல கில்லியா இருக்க ஒரு பிளேயர் 36 இயர்ஸ் தாங்க. இன்னும் ஒரு 3 இயர்ஸ் ஆடிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் விளையாண்டுட்டு போயிருந்தாருன்னா பி ஹாப்பி அப்படின்னு நான் நினைக்கிறோம். எல்லாருமே ஒரு காலத்துல யோசிச்சது என்னன்னா சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை உடைக்க போறது இவரு தான் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தோம். பட் இடையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆச்சு. ஃபார்ம் அவுட் யாருக்கு தான் சரித்தில் வரல. கிரிக்கெட் கார்டு சச்சினுக்கே வந்திருக்கு அந்த சரிவெல்லாம். பட் அதெல்லாம் உடைச்சு வர்றது தான் விராட் கோலி புதுசு கிடையாது, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு என்னன்னா இந்த இதை இன்னமும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருக்கு. இது எக்கச்சக்கமா ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ வரைக்குமே. ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன பண்ண போறாங்க, விராட் கோலி இல்ல இடத்த எப்படி அவங்க வந்து அதை யாரை வச்சு யூட்டிலைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நியூ கேப்டன்ஸ் வருவாங்க. ஸோ பிளேயர்ஸிங் இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி இருக்க போய் பாருங்களேன். எல்லாருமே ODI T20 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை எப்படி ஆட போறாங்க, அதை எப்படி பார்க்க போறாங்க, அது எப்படி இருக்க போகுது, இனிமே இந்தியன் கண்டிஷன்ல எப்படி இருக்க போகுது, அது இனிமே தான் தெரிய போகுது. அது ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு லெஜண்ட் அதை நிறையவே காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவரோட இந்த முடிவு இது எதுக்கு காரணம்னு தெரியல. இது என்ன காரணம்னு தெரியல. நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரு இப்படி வெளில போறதுக்கு காரணம் என்னதான்னு இன்னமும் தெரியல. பட் இந்த முடிவுகள் யாராலும் ஏற்றுக்க வர முடியாத ஒரு இதா இருக்கு. சார், கடந்த சில வருடங்களாகவே விராட் கோலி சரியான ரன்களை குவிக்க தவறியதால இந்த மன அழுத்தத்தின் காரணமா இந்த ஓய்வை அறிவிச்சிருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்ல மேம், இது வந்து கண்டினியூஸா இருக்குதான். அந்த இது யாருக்கு தான், அதான் முன்னாடி சொன்ன சருகள் யாருக்கு தான் இல்ல, திரும்ப மீண்டு வந்திருக்காரு விராட் கோலி. இப்ப நீங்க விராட் கோலி எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க யாரை பேஸ் பண்ணீங்க, ஒரு பிளேயர் பேர் சொல்ல முடியாது இல்ல. ஆனா விராட் கோலி நீங்க தொடர்ந்து வச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது அது. அதனால இந்த சருகள் எல்லாம் எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் நடக்கும் தான் அது. ஆனா திரும்ப வருது. ஆனா ரிட்டையர்மெண்ட் பார்க்கும்போது மொத்தமும் முடிஞ்சிட்டே இந்த இடத்துல பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு தான் அவர் வந்திருப்பாரு. அதனாலதான் இப்போ வரைக்கும் டானா இருக்காரு. கிங்னு சொல்றோம், அவர் விராட் கோலின்னு சொல்றோமா, கிங்னு தானே சொல்றோம். ஸோ இதெல்லாம் பார்த்து வந்திருப்பாரு. இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாராலுமே யோசிக்க முடியல. பட் இந்த முடிவு கண்டிப்பா எனிஒன் கிரிக்கெட்டர்ஸ் யாருமே இது வந்து ஓகே அக்செப்டன்ஸ் போக மாட்டாங்க. T20ல கொடுத்தாரு அது அக்செப்டன்ஸ் தான். பட் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் நீங்க ஒயிட் பால் ரெட் பால் கிரிக்கெட்ல நீங்க கொடுக்க கூடாதுன்றதான் என்னோட வேண்டுகோள். பட் கொடுத்துட்டாரு. அது BCCI கூட மறுபரிசீலனை பண்ண. பட் அப்பயுமே விராட் அதை அக்செப்ட் பண்ணல. நன்றி சார். உங்களோட கருத்துக்களுக்கும் உங்களது நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.